ராஜராஜ சோழன் இந்தியாவிலையும் சரி இலங்கையில சில பகுதிகளையுமே ஜெயிச்சிருக்காரு. அவரோட மகன் ராஜேந்திர சோழன் அவங்க அப்பாவை மிஞ்சுற அளவுக்கு பல வெற்றிகளை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியா மற்றும் இலங்கையில பல பகுதிகளை வென்ற ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசியாவையும் கைப்பற்ற நினைக்கிறாரு. தென்கிழக்கு ஆசியாவை சேர்ந்த ஸ்ரீ விஜயராஜ்யம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்தை கொண்டது. அன்னைக்கு இருந்த கமோடியா அப்படின்ற இடத்த ஆட்சி செஞ்ச கெமர் மன்னர் தாய்லாந்தை கைப்பற்றதுக்காக ராஜேந்திர சோழன் கிட்ட தான் உதவி கேட்டிருக்காரு. கிபி 1025ஆம் ஆண்டுல ராஜேந்திர சோழன் அவரோட கடற்படையை கொண்டு ஸ்ரீ விஜய மன்னர் கிட்ட போர் தொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் மலையூர், பண்ணை, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து நாடுகளை ஜெயிக்கிறாரு. இந்த வெற்றிக்கு அப்புறம் தான் ராஜேந்திர சோழனை கடாரம் கொண்டான் அப்படின்னு போற்றப்படுறாரு.